திரு துக்ளக் ரமேஷ் அவர்களும் இணைந்திருக்கிறார். திரு ரமேஷ், அதிமுக விவகாரத்துல தமிழக வெற்றிக் கழகம் சிபிஎஸ் தரப்புடைய நிலைப்பாடு ஆதரிக்குது. மீண்டும் அவங்க வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் என்னன்னா, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயன்றாங்க அப்படின்னு அரசு தரப்புல ஒரு அமைச்சர் சொல்றாரு அப்படிங்கிறது முக்கியத்துவம் பெறுகிறது. இனி எழக்கூடிய கேள்வி, இப்போ இந்த சிபிஎஸ் தரப்பினர் அமைச்சரவையில இடம்பெறுவாங்களா? அது எப்படி இந்த கூட்டணி டைனமிக்ஸ்ல ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேறு நிலைப்பாடு எடுத்திருக்கிறது, அதுல ரிசர்வேஷன்ஸ் வெளிப்படுத்திருக்கு. ஸோ இந்த ஒரு அமைச்சரவை விரிவாக்கம் அப்படிங்கிறது இந்த புதிய அரசுக்கு நிறைய சவால்கள் நிறைந்ததா நம்ம அவதானிக்க முடியல. அதாவது 2 கொஸ்டின் வருது. ஒன்னு மாரல், இன்னொன்னு லீகல். மாரலா இது கரெக்டான்றது, 2வது லீகலா அது நிக்குமான்றது. 2 சவால்களை திரு விஜய் அவர்கள் எதிர்நோக்கி இருப்பதாக நான் பார்க்கிறேன். இன்னொன்று, விசிக, இடதுசாரிகள், முஸ்லிம் லீக் இவர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கிறார் ஆதவ அர்ஜுனா. அதிமுக விவகாரத்துல நேரடியாக பதில் கூற மறுக்கிறார். அது ஏன் என்பது எனக்கு புரியல. அதுல ஒரு தெளிவு இன்னும் பிறக்கவில்லையா? அதுல விஜய் அவர்களே இன்னும் ஒரு முடிவுக்கு வரவில்லையா என்கிற கேள்வி எழுகிறது. ஆதவ அர்ஜுனா, அதுல நீங்க சொல்றது போல மாரல் அண்ட் லீகல் கொஸ்டின்ஸ் ரெண்டுமே அதுல சவாலாக்குது இல்ல? இல்ல இருக்கலாம். அதே மாரல் விஷயம் இவங்களுக்கும் பொருந்தும். விசிகாவையும் முஸ்லிம் லீக்கையும் நீங்க என்ன சொன்னீங்க? ஜல்லாப்பெட்டி கூட்டணி. நீங்க ஜல்லாப்பெட்டி கூட்டணினா என்ன அர்த்தம்? பணம் வாங்கிட்டு கூட்டணியில சேர்த்திருக்காங்கன்னு அர்த்தம். பணம் வாங்கின கட்சிகளை எப்படி உங்க கூட்டணியில சேர்க்கறீங்க? உங்க கேள்வி அதுக்கும் பொருந்துமா? மாரல் கொஸ்டின் அப்படிங்கிறது அந்த ஒரு கட்சி சேர்றதுங்கிறத தாண்டி அந்த கட்சியோட ஒரு பிரிவை சேரும் போது ஆளுநர் அதை எப்படி பார்ப்பாரு, சட்டம் எப்படி பார்க்கும், அவங்க டிஸ்குவாலிஃபிகேஷன் எஃபெக்ட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடக்க வேண்டியிருக்கு இல்ல? மற்ற கூட்டணி கட்சிகள் அதுல ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க. டூ மெனி காம்ப்ளிகேஷன்ஸ். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்து ஆதரவை பெறும்போதே இந்த கொஸ்டின் தொடங்கிவிட்டது. எந்த நேர் எதிர் திசையில் நின்று விமர்சனம் செய்தீர்களோ அந்த கட்சியின் வாசலில் போய் நின்று ஆதரவு கோரினீர்கள். இப்போது அதிமுக உடைந்திருக்கக்கூடிய நிலையில் உடைந்த ஒரு பகுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். அது குறித்து நேரடியாக பதிலளிப்பதில் திரு ஆதவ அர்ஜுனாவுக்கு ஏன் தயக்கம் என்று கேட்கிறேன். ஆமாம், அவர்கள் ஆதரவை கேட்டிருக்கிறார்கள், பெறுகிறோம், அமைச்சரவையில் சேர்க்கிறோம் என்ற முடிவு எடுக்கப்படவில்லை என்பது எனக்கு கிடைத்த தகவல். நேற்று இரவு வரை தாவேகாவுக்குள் இது தொடர்பாக குழப்பம் நீடிக்கிறது, கருத்து வேறுபாடு எழுந்துள்ளது என்று நான் கேள்விப்பட்டேன். கருத்து வேறுபாடு எழுந்துள்ளது. முக்கியமான ஒருவர் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அதாவது இவர்களை சேர்த்துக் கொண்டால் மாரல் கொஸ்டின் வரும் என்று அவர் கூறுவதாக அறிகிறேன். 2வது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெளிப்படையாக எங்கள் ஆதரவை திரும்ப பெறுவது குறித்து மறுபரிசீலனை செய்வோம் என்கிறார். ஆதவ அர்ஜுனா பழைய பாசத்தின் காரணமாக விசிகாவிடம் மன்றாடுகிறாரோ என்று கூட தோன்றுகிறது. அதிமுக விஷயத்தில் தெளிவான நிலைப்பாட்டை ஏன் எடுக்காமல் இருக்கிறார்கள்? இது குறித்து அதிமுகவும் சிந்திக்க வேண்டும், வலிய போய் ஆதரவு தெரிவித்தவர்களும் சிந்திக்க வேண்டும் என்பது என் பார்வை. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.